அந்த திடம் கன்சிஸ்டன்சி இருக்கணும். அந்த உணவோட கன்சிஸ்டன்சி. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு உணவு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் இந்த நவதானியம் சொல்லிட்டு ஒரு 10-15 வகை தானியங்களை போட்டு அதை மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடராக வருது, இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு உணவை ஏன் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோன்னா, அப்போ தான் அந்த குழந்தையோட கட், அந்த குடல் வந்து அந்த ஒரு உணவுக்கு வந்து செரிமானம் பண்ண முடியுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இதர் ராகி கஞ்சியோ இல்லைன்னா அரிசியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி கஞ்சி மாதிரி அதை வந்து ஒரு 3 நாளைக்கு கொடுங்க. ஒரு வேளை மட்டும் உணவில் ஆட் பண்ணிங்க. இதை காலையில் இல்லைன்னா மதியம் ஏதோ ஒரு வேளை மட்டும் அந்த ராகி கஞ்சியோ அரிசி கஞ்சியோ 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு உணவு தான். அந்த 3 நாளைக்கு குழந்தை அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உடம்புல எந்த ஒரு அலர்ஜியும் வரலை அப்படின்னக்குள்ளே நீங்கள் இன்னொரு புது உணவை 3 நாளைக்கு அப்புறம் செகண்டாக இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அரிசி கஞ்சி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்புறம் ராகி கஞ்சி, அப்படி இல்லைன்னா பனானா வாழைப்பழம் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி, இல்லைன்னா கேரட்டை வந்து நல்லா வேக வச்சு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி கேரட்டு, அந்த மாதிரி 3 நாளைக்கு ஒரு உணவை புதுசாக நீங்கள் கூட அவங்களுடைய உணவு பட்டியலில் ஆட் பண்ணிக்கிட்டு குழந்தையோட உணவு வகையில் காலையில் 1, மதியம் 1, ஈவினிங் 1 அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். கன்சிஸ்டன்சி நான் முன்னாடி சொன்ன அந்த ஸ்பூன்லேருந்து நல்லா குழஞ்சி வர அளவு கன்சிஸ்டன்சி இருந்தாலே ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் வந்து வேறு எதாவது சார் உப்பு சர்க்கரைலாம் ஆட் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக 6 மாதம் 7 மாதம் அந்த மாதிரி டைம்லாம் அடிஷ்னலாக எதுவும் நீங்கள் பெருசாக ஆட் பண்ண வேண்டியதில்லை. நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்லா குழச்சி ஸ்மாஷ் பண்ணி ஒரு மிக்சிலையோ அந்த மாதிரி அரைச்சி நல்லா அந்த கன்சிஸ்டன்சி கொண்டுட்டு வந்துட்டு நீங்கள் ஊட்ட ஆரம்பிக்கலாம். குழந்தை அக்செப்ட் பண்ணுறாங்க, வெயிட் கூட வந்து நீங்கள் வந்து அந்த ஃப்ரீக்குவன்சி ஒரு ஃப்ரீக்குவன்சி 2, 3